டாஸ்மாக் விவகாரம் குறித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழல் குற்றச்சாட்டை மையப்படுத்தி அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை கூட்டத்திற்கு யார் அந்த தியாகி என்ற பேட்ஜ் அணிந்தும் பதாகைகளை ஏந்தியும் வந்திருந்தனர். இதனையடுத்து கேள்வி நேரம் முடிந்தபின் டாஸ்மாக் விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அனுமதி கேட்டார். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள வழக்கை பேச அவையில் இடமில்லை என கூறி அனுமதி மறுத்தார். அதனைத் தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் பதாகைகளை ஏந்தி முழக்கம் எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் இன்று ஒரு நாள் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு சபாநாயகர் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டார். இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவையிலிருந்து வெளியேறாமல் தனது தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் குறித்து பேசினார். ஏற்கனவே அதிமுகவில் இபிஎஸ் செங்கோட்டையன் இடையே பனிப்போர் வலுத்து வரும் நிலையில் செங்கோட்டையன் வெளியேறாமல் அவையில் தனி ஆளாக தனது பணிகளை தொடர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே முதலமைச்சர் பேசும்போது சபாநாயகர் உத்தரவை மறுபரிசீலனை செய்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களை பேரவை நிகழ்வில் பங்கேற்க அனுமதிக்குமாறு கோரிக்கை விடுத்தார். முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்பதாக அறிவித்த அப்பாவு நாளை முதல் அவை நிகழ்வில் பங்கேற்க அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கனிவான பார்வை, இரக்கத்தோடு அவர்களை அவை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதின் அடிப்படையில் அவர்களுக்கு இன்று ஒரு நாள் மட்டும் அவர்கள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து 2 முறை அவர்கள் நீக்கப்பட்டிருந்தாலும் எச்சரித்து அவர்களை நாளை முதல் அவை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளலாம் என்று உத்தரவிடுகிறேன்.